ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கங்க. தாய்மாமன் மகனுக்கு மாலை சுற்றி பிறந்த பெண்ணை திருமணம் செய்யலாமா அப்படின்னு தலைப்பை பார்த்துட்டு இந்த பதிவினை பார்க்க வந்திருக்க புதிதாக இருக்கும் இதை சகோதர சகோதரிகள் இருப்பீங்க இல்லையா, அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் போடுற பதிவெல்லாம் உடனுக்குடனே கிடைக்குங்க. இது ஒரு வேண்டுகோள் தான், சரிங்களா? சரி, எப்படின்னா இப்போ இது தலைப்புக்குள்ளே போகலாங்க. என்னன்னா, ஒரு குழந்தை பிறந்தோன்னா எல்லா பெரியவங்களாம் பார்ப்பாங்க, கொடி சுற்றி பிறந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிலாம் பார்ப்பாங்க இல்லையா. குழந்தை பிறந்தோன்னா தாய்மாமனுக்கு ஆகாதுன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட சடங்கெல்லாம் செய்வாங்க. அந்த இதுக்கெல்லாம் மத சார்புக்கெல்லாம் நம்ம போக வேண்டாங்க. என்னன்னா, அது அவரவர்களுடைய இதுங்க நம்பிக்கைங்க. அவங்க அதெல்லாம் செய்யட்டும், அதில் ஒரு மாற்று கருத்தும் இல்லை, சரிங்களா? அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திருமணத்திற்குன்னு வரும்பொழுது இப்போ நீங்கள் தாய்மாமனுக்கு தான் ஆகாது, ஒரு பெண் குழந்தைக்கு மாலை சுற்றி பிறந்திருந்தா தாய்மாமனுக்கு ஆகாதுன்னு சொல்லி தான் குறிப்பாக ஏதோ ஒரு சம்பிரதாயப்படி ஏதோ ஒன்று செய்வாங்க, சரிங்களா? என்னவோ ஒன்றும் இல்லை, நான் அதை பின்பதிவாக போடுறேங்க, சரிங்களா? அதே போல் ஜோதிட ரீதியாகவும் தாய்மாமனுக்கு ஆகாத ஜாதகம், அதாவது மாலை சுற்றி பிறந்திருக்கிறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியுமானா இருக்குங்க. அதையும் நான் பின்னால் பதிவில் போடுறேங்க. அவங்களா சொன்னால் தாய்மாமனுக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அப்படி இல்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது ஃபிசிக்கலாக நடக்கிறதுங்க, இயற்கையாக நடக்கிறது. அவங்க கர்ப்பிணி பெண்களுடைய உடல் அசைவு பொறுத்தும் அவங்களுடைய இதை பொறுத்தும் உடல் வாக பொறுத்தும் இயற்கையாக அமையிறது. அதுக்கும் தாய்மாமனுக்கு ஆகாதுன்னு சொல்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. நீங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஆயுள் பலம், அதே போல் ரெண்டு பேர்த்துக்கும் ஒத்து போகும் குணம் இதெல்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக திருமணம் செய்யலாங்க. அதனால் ஒன்றும் இல்லைங்க, பிரச்சனை இல்லை. எந்த சாஸ்திரத்துலையும் குறிப்பிடலைங்க. இது வழி வழியாக சில பேர் சொல்லிட்டு வராங்க, அதுக்கு தான் இந்த பதிவு. கண்டிப்பாக அதில் எந்த குறையும் இல்லைங்க. கண்டிப்பாக திருமணம் செய்யலாம். எந்த சாஸ்திரத்துலையும் இதை பற்றி குறிப்பிடப்படலை. அது ஒரு மூட நம்பிக்கை தாங்க, சரிங்களா? ஜாதக ரீதியாகவும் ஆயுள் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ரெண்டு குடும்பத்துக்கும் ஒத்து போகும், ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையாக இருப்பாங்க அப்படின்னு இருக்கும்போது விருப்பத்தின் பேரில் நீங்கள் பார்க்கும்போது இது எதையுமே நீங்கள் பார்க்க வேண்டாம், சரிங்களா? எந்த திருமணமுமே மனப்பொருத்தம் வந்துச்சுன்னா எந்த பொருத்தத்தையும் நீங்கள் பார்க்காம குலதெய்வ கோயிலில் திருமணம் செய்யலாங்க, இல்லை சிவன் கோயிலில் திருமணம் செய்யலாம். குலதெய்வ கோயிலில் திருமணம் செய்யறது மிக மிக சிறப்புங்க. அதுவும் இந்த மாதிரி குழப்பம் இருக்கும்போது குலதெய்வ கோயிலில் நீங்கள் போய் திருமணம் செய்யும்போது அவங்க நல்லபடியாக வாழ்வாங்கங்க, எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் தாராளமாக திருமணம் செய்யலாம், சரிங்களா? அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. வேற எதுவும் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் திருமணத்தை தள்ளி போடலாமே ஒழிய, நிறுத்தலாமே ஒழிய, மாலை சுற்றி பிறக்கிறதுக்கும் தாய் மாமனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்க. தாராளமாக திருமணம் செய்யலாங்க.